இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் குளிர்காலத்தில் தாக்கம் குறைவதாகவும் தரவுகள் கூறுகின்றன. சென்னையில் கடந்த 6 ஆண்டுகளில் திரட்டப்பட்ட தரவுகள் குறிப்பாக பிப்ரவரி மாதத்தில் குளிரின் தாக்கம் சற்று குறைந்து வெப்பம் அதிகரித்து வருவதாக கூறுகின்றன. இதன் பிரதிபலிப்பாக இந்த ஆண்டின் பிப்ரவரி மாதத்தில் வறண்ட வானிலையே நீடித்துள்ளது. மேலும் கோடை காலத்திற்கு மாறும்போது அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் 1985ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 42 நாட்களாக இருந்த வெப்ப அலையின் தாக்கம் 2021 முதல் 2050 வரையிலான காலகட்டத்தில் 81 நாட்களாக அதிகரிக்கும் என்று சமீபத்தில் வெளியிடப்பட்ட காலநிலை மாற்ற அறிக்கை எச்சரிக்கிறது. அதாவது இனிவரும் காலங்களில் வெப்பத்தின் தாக்கம் 2 மடங்கு உயரும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொதுவாக கோடை காலத்தில் அதிகமாக வெப்பம் பதிவாவதும் பருவமழை காலத்தில் வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதும் கடந்த சில ஆண்டுகளாக தொடர் நிகழ்வாக மாறி வருகிறது.